வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சையை பற்றி பேச போகிறோம். இது ஒரு யூடியூப் பயன்பாட்டில், அதாவது ஒரு யூடியூபரை பற்றி அவர் ஏழை குடும்பங்களை பயன்படுத்தி அவர்களின் உணர்வுகளையும் பயன்படுத்தும் விதமாக வீடியோக்களை பதிவேற்றி வரார். இந்த விடயம் இப்போது பெரிய சர்ச்சையாக மாறிடு. இந்த வீடியோவில் இந்த சம்பவத்தை பற்றி முன்னாடி பார்க்க. இந்த வீடியோ போகிறதுக்கு எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காம வீடியோ எண்டிங்கில் உங்கள் காமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த சம்பவத்தில் முக்கிய நபர் எஸ்கே பிளாக், எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. இலங்கையை சேர்ந்தவர், யாழ்ப்பாணத்தையும் சொந்த இடமாக சேர்ந்தவர். இவர் ஒரு யூடியூபர். இவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்தும் ஒரு இளைஞர். இவர் ஏழை குடும்பங்களுக்கு உதவுவதாக காட்டி அவர்களின் வாழ்க்கையை பற்றிய வீடியோக்களை பதிவை புலம்பெயர் மக்களிடமிருந்து பணம் பெறுவதாக. ஆனால் இவரது செயல்பாடுகள் முறையற்றவையாகவும் மனிதாபிமானமற்றவையாகவும் இருக்கின்றன என சிலர் சொல்றாங்க. இவர் ஏழை குடும்பங்களை அவமானப்படுத்துவதும் அவர்களின் குழந்தைகளை வற்புறுத்தி வீடியோ எடுப்பதும் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வராரு என்று சில பேர் இப்ப நான் சொல்ற சில விஷயங்கள் கன்ஃபார்ம் கிடையாது. எங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன நியூஸ், சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், அதை வச்சுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாங்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுப்போம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழினத்துக்கு ஏற்பட்ட சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயம் கூட இந்த எஸ்கே பிளாக் என்பவர் கூட ஒரு சிறந்த ஒரு ஃபேமஸான யூடியூபர். அது ஸ்ரீலங்காவில் இவர் செய்யும் சில செயல்கள் நல்லா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னு, ஏழை மக்களை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு சரியான உதவியை இவர் வழங்கி கொடுக்குறாரு, பணம் இருக்கவங்ககிட்ட இருந்து. இது ஒரு சின்ன நல்ல விஷயம். இப்போ இந்த வீடியோல நான் சில விஷயங்கள், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இது ரெண்டு சம்பந்தமான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாங்க கண்டினியூ பண்ணலாம். சமீபத்தில் ஒரு இளம்பெண் அவங்கள வற்புறுத்தி வீடியோ எடுக்க முயன்ற ஒரு காணொலி வெளியா இருக்கு. இந்த காணொலியில அந்த பெண் மிகவும் அசௌகரியத்தில் இருப்பதை காண முடியும். இது பார்த்தவரிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இவரது செயல்பாடுகள் ஏழை குடும்ப உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் இருக்கலாம், அவங்களோட மரியாதையை குறைப்பதாகவும் சிலர் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு வழக்கறிஞர் எஸ் செலஸ்ரன் இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி முன்வந்திருக்கார். மேலும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகமும் இந்த விடயத்தில் தலையிட்டு விசாரணைகள் நடத்தி வருதுன்னு சொல்றாங்க. இது போன்ற செயல்பாடுகள் தடுக்க சட்ட ரீதியான நடவடிக்கை ஒரு முக்கியமானது என்று எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த வீடியோ நாங்கள் பார்த்தது போல ஒரு யூடியூபர், இவருக்கு மட்டும் இல்லை, இவருடைய கண்டென்ட் ஏழை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, அதாவது வறுமை கீழே இருக்கவங்களை வெளிக்கொண்டு அவங்களுக்கு ஒரு சிறந்த உதவியை வாங்கி கொடுப்பது தான் இவருடைய ஒரு தொழில்னு சொல்றதை விட அதை வீடியோ எடுத்து தனக்கு ஒரு சப்ஸ்கிரைபையும் அதுக்கேற்ற மோனிடேஷனையும் வாங்க குறிக்கோளா இருக்கு. யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம். அது எங்களுடைய டேலண்ட் ஆகட்டும் இல்லாட்டி எங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை மற்றவங்களை ஷேர் பண்றது. அது போலதான் இவர் எடுக்கும் சில கண்டென்ட்களும் அப்படி. நாட்டில் இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை எங்களால் பார்க்க முடியும். ஒரு வழக்கறிஞர் தானா முன் இவர் மேல கேஸ் போடுறதா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சோர்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இலங்கையில எக்கச்சக்கமான கொலைகள் நடக்குது, துப்பாக்கி சூடு சும்மா சிம்பிளாவே நடக்குது. ஏன் அதுகளை கேட்கறதுக்கு எந்த வழக்கறிஞர்களும் முன் கதைக்கிறது கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு யூடியூபர் மூலமா, அதுவும் ஒரு சின்ன யூடியூப் மூலமா கிடைக்கிற சின்ன வருமானத்து மூலமா சில தமிழாக்கள் வாழ்ந்து வராங்க. அதையும் கெடுக்கிற மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்கன்னு தான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு பாக்குறது. இவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்போ யூடியூப்ல நம்பர் 1 இருக்க மதன் கௌரி ஆகட்டும், A2D நந்தா ஆகட்டும், இப்படி பல யூடியூபருக்கு இப்படியான பல பிரச்சனைகள் வந்திருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் அவங்க எல்லாம் இப்போ ஒரு வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டு. இப்ப ஸ்ரீலங்கா பார்த்த வரைக்கும் அது ஒரு வளர்ந்து வர நாடு. இப்ப நாங்க மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது ஸ்ரீலங்கா அவ்வளவு பெரிய வளர்ந்து வர நாடு இல்ல, கொஞ்சமா ஒரு 10% அளவுக்கு வளர்ந்து வர ஒரு நாடு. அதுவும் எப்படின்னா இப்ப யூடியூப் மூலமா தான் அவங்களுக்கு கிடைக்கிற இன்கம் வச்சுதான் அவங்களோட குடும்பத்தை ரோல். ஆனா அதுவும் ஒரு ஜிஎல்எஸ்ஸா பாக்குற சில பேர், அதாவது பொறாமையா பாக்குற சில பேர் இப்படி நடவடிக்கை எடுக்கும் போது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு தான் என்னால சொல்ல. வீடியோ எடுத்த ஒரு ஆள், பாதிக்கப்பட்ட பெண் முன்னின்று இப்படி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த வீடியோக்குள்ள எடுத்தாங்கன்னு சொன்னாங்கன்னா ஓகே, நாங்கள் அக்ரி பண்றதுக்கு, அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு 100% நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதை விட்டுட்டு சும்மா கேஸ் போட போறோம், தானா கேஸ் போட போறோம், நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ண. எஸ் செலசரின் இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி முன் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு, மோஸ்ட் அதை கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல்